ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான 11th வீக் லாஸ்ட் ஓட்டிங் ரிசல்ட் தான் பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் 2 விதமான ஓட்டிங் அனலைசஸ் நம்ம கொடுத்துட்ருக்கோம். அனலைசஸ் 1 பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், அனலைசஸ் 2 கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு இங்கேயாவது ஓட்டு வருதே அப்படின்னு ஒரு சில பேர் வந்துட்டு சந்தோஷப்பட்டுப்பாங்க. இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்களுடைய எபிசோடுக்காக எல்லாருமே ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் நிக்சன் வெளியே போவாரான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இயக்கம் இருக்குது. அது கண்டிப்பாக ஏமாற்றமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கமாக இருக்குது. நேற்றே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, என்னென்னா கூல் சுரேஷ் தான் இந்த வாரம் வெளியே போகிறார் இன்றைக்கி அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ போன வாரமே கரெக்டாக அவர் அனுப்பிச்சிருந்தா மாசாக இருந்திருக்கும். நிக்சனும் இந்த வாரம் கூல் சுரேஷ் அனுப்பிச்சிருந்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் எதையுமே பண்ணாமல் இவங்களுக்கு கண்டென்ட் இல்லாத ஒரு காரணத்தினால இந்த மாதிரி வச்சு கான்ட்ரவர்சியை க்ரியேட் பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி சொல்லுங்கள். அதனால தான் நேற்று கண்டென்ட்டே இல்லாதனால மைக்குக்கு ஒரு டெத்து செரமனி மாதிரி வச்சு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி தனியாக எல்லாத்தையும் பேச வச்சு அநியாயம் பண்ணிட்டாங்க. அதை பற்றி சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நேற்று தினேஷ், மணி, விஷ்ணு சேர்ந்து நாமினேஷன் டிஸ்கஷன் பண்ணாங்க. இது எனக்கு தெரிஞ்சு 2வது வாட்டின்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி கமல்ஹாசன் அவர்கள் ரூல்ஸ் மீறல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் இவங்க பண்ணாங்கன்னா இவங்களை கண்டிப்பாக வந்து கமல்ஹாசன் அவர்கள் வச்சு செய்யணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து அப்படின்னு நம்மளும் சொல்லணும்னு தோணுது. பட் இதே மாதிரி எக்கச்சக்கமான வாட்டி கமல்ஹாசன் சொன்ன அடுத்த நிமிஷமே வந்துட்டு நாமினேஷன் டிஸ்கஷனை மாயாவும் பூர்ணிமாவும் அந்த புள்ளிக்காக பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்கள கேட்டு அப்புறம் இங்கே வாங்க அப்படின்றத என்னுடைய பதில். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த சைடு இருக்க தினேஷ், மணி, விஷ்ணுலாம் யாரை டார்கெட் பண்ணுறாங்க? டபுள்வி, விசித்ரா, விக்ரம். அந்த சைடு வந்துட்டு மாயா யாரை வந்து இது பண்ணுறாங்கன்னா அர்ச்சனா, தினேஷ். ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், அடுத்த வாரம் நாமினேஷன்ஸில் யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, யாரெல்லாம் வரணும்? ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக சிங்கிள் எவிக்ஷன் தான் இருக்க போகுது. சப்போஸ் டபுள் எவிக்ஷன் இருந்துச்சுன்னா செம மாசாக இருக்கும். உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். இன்றைக்கி யார் வெளியே போகணும், யாருக்கு நீங்கள் கடைசியாக ஓட்டு போட்டிங்க, யார் இந்த வாட்டி முதலாவதாக காப்பாற்றப்பட வேண்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அனாலிசிஸ் சொல்ல யார் டாப்பில் இருக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 4,66,201 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 43.45. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முழுக்க ஸ்டார்டிங்லேருந்து வேறு லெவலில் வெறித்தனமாக வந்து ஓட்டு வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு வந்து வயிற்றுச்சல் அப்படியே பொங்கி காது வழியாக புகை அப்படியே தள்ளிக்கின்னு வருது. அவங்க நின்னாவே பக்கத்தில் வந்து அனல் அடிக்குது. ஏன்னா அவ்வளோ வயிற்றுச்சல். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது பழியை போட்டுருணும். இந்த ஓட்டு வந்துட்டு இவ்வளோ வந்திருக்கிறது தப்பு, பிஆர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பிஆர்ன்றாங்க. இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க, இவங்க நடித்து வந்துட்டு ஓட்டை வாங்குறாங்க. ஃபேக்குன்றாங்க. என்னமோ அப்படி பெணாத்துறாங்க. அவங்களுக்கு பாவம் முடியல. என்னடா இது, இந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணாலும் வந்துட்டு பார்த்து ரசித்து இவங்களுக்கு ஓட்டை போடுறாங்களே, அது என்ன மாய மந்திரம்? நம்மளை வந்து எவ்வளோ கஷ்டப்படுறோம், நம்மளுக்கு ஓட்டே வர மாட்டுது அப்படின்னு ஒரு ஏக்கம் உள்ளே இருக்கிறவங்களுக்கும் இந்த சரி, வெளியே இருக்கிற அவங்களுடைய ஃபேன்ஸுக்கும் சரி. அதனால தான் வந்துட்டு ஏதாவது ஒரு சும்மா ஒரு விளங்காத ஒரு பதிலை வந்து சொல்லிட்டு எல்லாருமே பழைய போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த ஓட்டை வாங்குறதுக்கு புத்தி இல்லை, போஷி இல்லை. அப்படி தான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்துட்டு அர்ச்சனாக்கு ரவீனாக்கு ஒரு சண்டையை மூட்டுறதுக்காக வந்துட்டு அந்த மைக் இஷ்யூ வந்துட்டு பிக் பாஸ் வந்து இறக்கி விட்டாப்புல. ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து ரவீனா வந்துட்டு அர்ச்சனாவை சீர்னாங்க, கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க. இதை வச்சு அர்ச்சனா வந்துட்டு ரவீனா வச்சு செய்வாங்க பார்த்தா அது காமெடியாக புஷ்ஷுன்னு முடிஞ்சு போச்சு. அவருக்கே டென்ஷனாக இருக்கும். இதுக்கு நான் வந்துட்டு சும்மாவே அந்த மைக்கு தூக்கி அந்த பக்கம் போட்டிருக்கலாம் போல இருக்குது அப்போ நம்ம நினச்சிருப்பார். பட் இருந்தாலும் அதை ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஓட்டினாங்க. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,54,310 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.38. இதுக்கப்புறம் எல்லாருமே 14 ரேஞ்சில் தான் இருக்காங்க பர்சன்டேஜ். ஸோ நேற்று வந்து தினேஷ்க்கு வந்து ஒரு பெரிய அவமானம் ஆகி போச்சு. என்ன அவமானம்னா, விசித்ரா என்ன பண்ணாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதேமாதிரி எனக்கும் எல்லாரையும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் எனக்கும் தினேஷ்க்கும் கூல் சுரேஷ்க்கும் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு காரணம் நாங்களாம் ஒரே ஏஜ் குரூப்புன்ட்டாங்க. அவர் மனசை டென்ஷன் ஆகிட்டார். என்ன மேடம் ஒரே ஏஜ் குரூப்பா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு? இல்லை ஓகே கொஞ்சம் நான் வயசு அதிகம். அம்மா நீங்கள் ரொம்ப அதிகம், நாங்களாம் வயசு கம்மி அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த டாஸ்க்காக முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு பொங்குறா அவர். பார்த்தீங்களாங்க, டக்குன்னு சந்தடி கேப்பில் உங்களையும் என்னையும் அவங்க கூட சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் விசித்ரா சூப்பர், சம ஸ்மார்ட்டு. பேஸ்ட்டே டப்புன்னு எல்லோரும் ஒரே ஏஜ் குரூப் பண்ணிட்டாங்க. அதனாலே வந்துட்டு அடுத்த வாரம் நாமினேட் பண்ணுவார் போல இருக்குது தினேஷ். என்னையை வந்துட்டு அவங்க ஏஜ் குரூப்போடு சேர்த்துட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஒரு மைண்டில் வந்துட்டு விக்ரமையும் விசித்ராவையும் தூக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கார். பட் விசித்ராவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்குது, பார்க்கலாம். 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 1,50,956 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.07. நேற்று வந்துட்டு பூர்ணிமா பேசும்போது நம்ம அண்ணன் விஷ்ணுவை பார்த்தா லைட்டாக அந்த பக்கம் ஜொல்லு ஊற்றிக்கிட்டே இருக்குது. என்னையா நடக்குது? போன வாரம் தான் அந்த பொண்ணை வந்து கழுவி ஊற்றிட்டீங்க, இன்றைக்கி வந்துட்டு ஜொல்லு ஊற்றிட்டீங்க. இப்போ அடுத்த வாரம் சண்டை தானே? தெரியும் விஷ்ணு, உங்களை பற்றி தெரியாதா? நாங்களும் ஒரு வாரமாக பார்க்குறோம், ஒரு வாட்டி பூர்ணிமா பின்னாடி ஜொல்லு ஊற்றுறீங்க, ஏண்டா அப்படின்னு. அடுத்த வாரம் அந்த பொண்ணை வச்சு செய்கிறீங்க. அந்த பொண்ணு நொந்து போச்சு.
அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு அதுக்கு மேலே தில்லாலங்கடி உங்களை வந்து வேணுன்றதுக்காக அதை விட்டு வச்சுருக்காங்க. இல்லைனா இந்நேரம் உங்கள் மேலே ஒரு பழியை போட்டு தூக்கி பிரதீப் அனுப்பினாமல் அனுப்பிச்சிருப்பாங்க. ஏன்னா சாரில் ஈஸியாக அந்த வலையில் சிக்கக்கூடிய ஆள். அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ இன்னொரு வேலையை பண்ணுறாரு நம்ம விஷ்ணு. கொஞ்ச நேரம் மாயா கூட அங்கே என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதெல்லாம் கறந்துக்கிறாப்புல. நேற்று மாயா இவர்கிட்ட சொல்லிட்டாங்க, அடுத்த வாரம் இருக்கிற கரப்பாம்பூச்சியெல்லாம் வந்து ஒழிக்கணும் அப்படின்ட்டு. அவங்களோட ஸ்லாங் அதை வச்சுக்கிங்களேன். ஏன்னா எவிக்ஷனை பற்றி அவங்க டீப்பாக பேச மாட்டாங்க. ஏன்னா கமல் சாருக்கு மதிப்பு கொடுக்குறாங்க. இந்த சைடு அதே மாதிரி அவங்க இந்த பக்கம் அவங்க பேசுனதுக்கப்புறமா இந்த பக்கம் வந்து தினேஷ்கிட்டையும் மணிக்கிட்டையும் கேதர் பண்ணிட்டார் என்னென்ன இன்ஃபர்மேஷன். இப்போ ரெண்டுத்துக்கும் சாதகமாக அவர் ஒரு விஷயத்தை விளையாட போகிறாரு. என்ன நடக்க போது தெரில. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ். இவரோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 1,50,844 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.06. ஸோ கூல் சுரேஷ் இன்றைக்கி மேக்ஸிமம் இவர் தான் வெளியே போகிறார் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் கூல் சுரேஷ் போகிறதுனால இந்த பிக் பாஸ் கேமில் சுவாரஸ்யம் கம்மியாகுமா கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஏன்னா இவர்கிட்டேருந்து வர சுவாரஸ்யம் எப்பயோ நின்று போச்சு. சரிங்களா? எப்போ பிரதீப் வந்து இவர் கோத்து விட்டாரோ அந்த விஷயத்தில், அதுலேருந்தே இவர் மேலே இருக்கிற எல்லா மதிப்பு மரியாதை எல்லாமே போச்சு. அது மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் என்ன ஒரு வருத்தம்னா, இந்த வாரம் நிக்சன் இருக்கும்போது நீங்கள் போகிறீங்களே, அதனால தான் அனன்யாவும் கலாச்சாங்க. ஏமா 2 பேருமே வந்து இது வரைக்கும் வராமல் இருந்தீங்க, நிக்சன் வரும்போது தான் வரணுமா அப்படின்ட்டு. ஏன்னா இவங்களால தான் இப்போ நிக்சன் வந்து உள்ளே இருக்கார். அதே மாதிரி போன வாரம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷனே இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை வேறு வச்சு நிக்சனை காப்பாற்றி விட்டாங்க. இப்போ நிக்சனை வந்துட்டு இவர் காப்பாற்றி விட்றாரு. என்ன தான் சொல்கிறது. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நிக்சன் இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. அப்படி பார்த்தீங்கன்னா 1,50,724 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.04. ஸோ நிக்சனுக்கு பார்த்தீங்கன்னா கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே கழுவி ஊற்றி தான் இருக்காங்க. யாருக்குமே இவர் இருக்கணும் அப்படின்றது பிடிக்கவே இல்லை. 100க்கு நானும் பார்க்குற ஒரு 2-3 கமெண்ட் தான் வந்துட்டு நிக்சன் உள்ளே இருக்கணும், நிக்சன் நல்லவர், வல்லவர், நாளும் தெரிஞ்சவர் அப்படின்லாம் கமெண்ட்ஸ் போடுறாங்க. அப்படி இருக்கும்போது மேலே இருக்கிற தினேஷ்க்கும் இந்த ஓட்டு தான் வந்திருக்கு, விஷ்ணுக்கும் இந்த ஓட்டு தான் வந்திருக்கு, கூல் சுரேஷ்க்கும் இந்த ஓட்டு தான் வந்திருக்கு, நிக்சனுக்கும் இந்த ஓட்டு வந்திருக்கு. அப்போ இதுக்கு பேர் என்ன? இது பிஆர் வேலையா இல்லை யார் போடுற ஓட்டு அப்படின்றது சத்தியமாக எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ஒட்டுமொத்த மக்கள் எதிர்க்கிறாங்க ஒரு பர்சனை, ஆனால் அவருக்கு 1.5 லட்சம் ஓட்டு வந்திருக்கு. எப்படி? ஒன்றும் புரியல. இது ஒரு வேளை வந்து விஜய் டிவி செய்கிற சதியான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா இவர் லாஸ்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு எவிக்ஷனே கேன்சல் பண்ணவங்க இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ண மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி டவுட்டு தோணுது. என்ன நடக்க போது தெரியல. ஆனாலும் மனுஷன் வந்துட்டு சேஃபாக தான் இருக்கிற மாதிரி நியூஸஸ் வந்துட்டுருக்கு. இன்னும் ஆட போகிறாரு, யாரெல்லாம் வச்சு செய்ய போகிறாருன்னு தெரியல. ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் எல்லோட பார்த்தீங்கன்னா 10,73,035 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. இப்போ வாங்க அனலைசஸ் 2க்குள்ளே போகலாம். அனலைசஸ் 2ல டாப்பில் இருக்க அப்படி பார்த்தீங்கன்னா அர்ச்சனா. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 2,68,850 ஓட்ஸ். இந்த வெப்சைட்டில் வர்றதுக்கும் இந்த ஓட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை மக்களே. சரிங்களா? ஏன்னா இதில் நிறைய விதமான ஷாக்கிங்கான விஷயங்களாக வரும். உங்கள் மனசை திடப்படுத்திக்கிங்க. அதே மாதிரி அர்ச்சனாவுக்கு வர ஓட்டு செம்ம மாதம் தான் வந்துட்டுருக்கு. நிறைய பேருக்கு வயிற்றுச்சல்லையே தெரிஞ்சிடும் அர்ச்சனா டாப்பில் தான் இருக்காங்கன்னு. 2வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நிக்சன். இவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,26,510 ஓட்ஸ். ஸோ நிக்சன் இவ்வளோ ஓட்டு. ஆமாம், அனலைசஸ் வரலையும் அவ்வளோ ஓட்டு வருது. இதில் வந்தால் இதில் சும்மாவே வரும். அப்போ நம்ம நிறைய பேர் வந்து கருத்து தெரிவிக்கிறாங்க. 3வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா விஷ்ணு. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 2,03,060 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஸோ விஷ்ணுவோட கேம் ரொம்ப ஒஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு சார்லாம் டாப் 5ல நினச்சி கூட பார்க்கக்கூடாது போல இருக்குது. ஒரு காலத்தில் எப்படிலாம் கொடி கட்டி பறந்தாப்புல. 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா தினேஷ். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 1,18,150 ஓட்ஸ். ஸோ தினேஷ் கண்டிப்பாக வந்து எழுதி வச்சுக்கோங்க, டாப் 5ல கண்டிப்பாக இருப்பார். 5வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷ். இவரால் ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 73,100 ஓட்ஸ். ஸோ கடைசியில் இது எப்படி ஆக போகுதுன்னா, இவர் வெளியே போகும்போது விசித்ரா அம்மா ஃபீல் பண்ணி அழ போகிறாங்க. நான் தான் அவர் நாமினேட் பண்ணேன், என்னால் தான் அவர் போயிட்டார் அப்படின்னு இன்னும் கெத்தாட போகுது. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பனைமரத்தில் காக்கா வந்தோடனே பனைமரம் ஊந்தோடனே காக்காவில் தான் அந்த பனைமரம் ஊந்துச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி. ரைட், ஏதோ ஒன்று. சரி, ஸோ இன்றைக்கி கமலஹாசன் அவர்கள் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து தட்டி கேட்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் வெளுப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி யார் போகணும்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.